கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த மாலை வேளையிலும் கூட 52 வாரம் நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் கவனமாக கேட்கிறீர்கள். வாரம் நீங்கள் இந்த செய்தியை மற்றவர்களும் பகிர்ந்து கொள்கிறீர்கள். இப்பொழுது தினசரி உங்களுக்கு இந்த செய்திகள் வர கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். நாம் ஜெபம் செய்வோம். ஆண்டவரே கர்த்தாவே, தொடர்ந்து உம்முடைய பிள்ளைகள் கர்த்தாவே அடிமையினுடைய ஆண்டவரை வாயிலே கர்த்தாவே உம்முடைய வார்த்தைகளை எதிர்பார்க்கிறார்கள். இந்த நாளில் உம்முடைய வார்த்தை இறங்குவதாக, உம்முடைய வார்த்தை சுத்தப்படுத்துவதாக, உம்முடைய வார்த்தை ஆரோக்கியமடைய வைப்பதாக, எங்களை தேற்றுவீராக, அரவணைத்துக் கொள்வீராக. இயேசுவிலே வேண்டுகிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, 52 மீண்டுமாக இந்த மாலை வேளையில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். சங்கீதம் 52:7 சொல்லுகிறது, இதோ தேவனை தன் பெலனாக எண்ணாமல் தன் செல்வ பெருக்கத்தை நம்பி தன் தீவினையில் பலத்து கொண்ட மனுஷன் இவன்தான் என்பார்கள். இங்கே 2 காரியம் வருகிறது. ஒன்று தேவனை பெலனாக எண்ண வேண்டும், இன்னொன்று மனுஷனை பெலனாக எண்ணுகிறவர்கள். தேவனை பெலனாக எண்ணுகிறவர்கள், மனுஷனை பெலனாக எண்ணுகிறவர்கள். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, நிறைய வேளைகளிலே நிறைய பேர் நம்ம என்ன செய்கிறோம், மனுஷனுடைய தயவை தேடி அவனுடைய வார்த்தையை பிடித்து கொண்டு அவன் நமக்கு உதவி செய்வான் என்று அநேக பேர் ஏமாந்து போகிறார்கள். அநேகம் பேர் அதிலே தலையை பிச்சு கொள்கிறார்கள், வாழ்க்கையை இழந்து போகிறார்கள். ஒரு கல்யாணம் என்று வந்து விட்டால் எங்கள் அண்ணன் எனக்கு எப்படியாலும் உதவி செய்வார், இல்லை என் நாத்தனார் எனக்கு எப்படியாலும் உதவி செய்வார். அவங்க என்ன செய்கிறாங்க, எதிர்பார்த்து கரைந்து போகிறார்கள். ஒரு வேலை என்றால் இந்த மேலதிகாரியாராக பழக்கம் அவரை பலனாக எண்ணுகிறார்கள். அப்படி அல்ல, கர்த்தரை தன்னுடைய பலனாக நீங்கள் எண்ண வேண்டும். நீங்கள் கர்த்தருக்கு பிரியமான இதில் நல்ல உதாரணத்தை உங்களுக்கு ஆவியானவர் கொடுக்கிறார். 2 சாமுவேல் 5:10 தாவீது என்கிற ராஜா நாளுக்கு நாள் விருத்தி அடைகிறார். அதே 2 சாமுவேல் 3:1 சொல்லப்பட்டிருக்கிறது, தாவீது ராஜா நாளுக்கு நாள் பலப்பட்டான், சவுல் ராஜா நாளுக்கு நாள் பலவீனம் அடைந்தான். ஒருவன் கர்த்தரை நம்புகிறான் தாவீது ராஜா, ஒருவர் தன்னுடைய மாம்ச புயத்தை அவர் பலனாக எண்ணுகிறார். இன்றைக்கு நீங்கள் யாரை உங்களுடைய பலனாக எண்ணுகிறீர்கள்? இதுதான் முக்கியமாக இருக்கிறது. இந்த ஆண்டு துவக்கத்தில் காணப்படுகிற நீங்கள் உங்களுடைய படிப்பை, உங்களுடைய பணத்தை, இல்லை என்றால் உங்களுடைய முன்னோர்களுடைய சொத்தை, இல்லை என்றால் உங்கள் முன்னோர்களுடைய செல்வாக்கை நீங்கள் பலனாக எண்ணுகிறீர்களா? எண்ணக்கூடாது. கர்த்தரை என் பலனாயிருக்கிற கர்த்தாவே உம்மிலே அன்பு கூறுகிறேன். சங்கீதம் 18:1 தாவீது ராஜா சொல்லுகிறார், கர்த்தரின் நாமத்தினாலே அவர்களை நான் சங்கரிப்பேன். எனக்கு விரோதமாக ஒரு கூட்டம் எழும்பி வருகிறார்கள், என் சத்துரு என்னை மேற்கொள்ளலாம் என்று நினைக்கிறான். ஆனால் கர்த்தருடைய பலத்தோடு, கர்த்தருடைய புயத்தோடு, கர்த்தர் கொடுக்குற ஆலோசனையோடு அவர்களை நான் முறியடிப்பேன். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, சோதனை என்பது வராமல் இருப்பது கூடாத காரியம். இந்த உலகத்திலே இருக்கிற நாட்கள் வரைக்கும் ஒவ்வொரு மனிதனுக்கும் சோதனை வந்து கொண்டுதான் இருக்கிறது. அவன் பலவீனப்படுகின்ற நேரத்திலே அவனுக்கு ஒரு துணை தேவைப்படுகிறது, அவனுக்கு ஒரு கொம்பு தேவைப்படுகிறது, அவனுக்கு ஒரு அரண் தேவைப்படுகிறது, அவனுக்கு ஒரு அடைக்கலம் தேவைப்படுகிறது. அவர் யார்? இந்த இடத்திலே உன்னுடைய கணவனை நிறுத்துவாயானால் நீ விழுந்து போய் விடுவாய், உன்னுடைய உறவினரை நிறுத்துவாயானால் விழுந்து போவாயா. கர்த்தரை தெய்வமாக கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது. கர்த்தர் எனக்கு இருக்கிறார், அவர் எனக்காக யாவையும் செய்வார். ஆகவே இன்றைக்கு யாரை உன்னுடைய பலனாக எண்ணிக்கொண்டிருக்கிறாய்? ஏசாயா 37 அதிகாரத்திலே ஒரு காரியம் வருகிறது. ரப்சாக்கே என்கிற அசிரிய ராஜாவினுடைய படைத்தளபதி வந்து அந்த இஸ்ரேல் தேசத்தினுடைய தளபதிகளிட்டே பிரதானிகளிடத்தில் முக்கியமானவர்களை பேசி கொண்டிருக்கிறான். யாரை உங்களுடைய ராஜா எசேக்கியா பலனாக எண்ணிக்கொண்டிருக்கிறான்? உங்களை எத்த விடாதிருங்கள். எங்களுடைய அசரிய ராஜாவுக்கு முன்பதாக நிற்க முடியுமா? உங்களுடைய தேவன் என்று உங்களுடைய எசேக்கியா ராஜா உங்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறான். இல்லை, அசரிய ராஜாவை காட்டிலும் பலம் உள்ளவர்கள் இல்லை. சொன்னான் என்ன ஆனாயா? ஏசாயா 37 கடைசியில் சொல்லப்பட்டிருக்கிறது, அன்றைக்கு இரவு கர்த்தருடைய தூதன் எழும்பி 180,000 பேரை சங்காரம் பண்ணினான். கர்த்தரை தெய்வமாக எண்ணாமல் மனுஷனுடைய பலனிலே, மனுஷனுடைய செல்வாக்கிலே வாழ நினைத்த மனிதன் இவன்தான் என்பார்கள் என்று யாரை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது? படுகொலிலே, பொருளாதார வீழ்ச்சியிலே வீழ்ந்தவர்களுடைய நிலைமை இன்றைக்கு அநேகம் பேர் அப்படித்தான் இருக்கிறார்கள். உன்னுடைய செல்வம் அல்ல, உன்னுடைய செல்வாக்கு அல்ல, உன்னுடைய புகழ்ச்சி அல்ல, நீ கர்த்தரை தெய்வமாக, கர்த்தரை பலனாக என்று எண்ணிக்கொள்வாயாக. எந்த ஒரு காரியத்தில் ஈடுபடுவதற்கு முன்பதாகவும்
உன்னுடைய படிப்பு அரங்கேறுவதற்கு முன்பதாக, உன்னுடைய தொழில் தொடங்குவதற்கு முன்பதாக, எல்லா காரியத்திலும், திருமண காரியங்கள் எல்லா காரியத்திலும் கர்த்தரே உன்னுடைய பலனாக வைத்துக்கொள். அப்பொழுது உனக்கு காரியம் வாய்க்கும், காரியம் நடக்கும், நீ எடுத்த காரியத்திலே வெற்றி பெறுவாய். ஜெபம் செய்வோம். ஆண்டவரே, கர்த்தரை பலனாக எண்ணாமல், ஆண்டவரே மாம்சமானவர்களை பலனாக எண்ணுகிற என்னுடைய சிந்தனைகளே ஒரு மாற்றம் தேவை கர்த்தாவே. ஆண்டவரே, எங்களுடைய சிந்தனைகளே ஒரு ஆசீர்வாதம் தேவை கர்த்தாவே. ஆண்டவரே, உம்மாலே ஒரு சேனைக்குள்ளே பாய்ந்து போவேன் என்று ஆண்டவரே கர்த்தாவே உம்மை பலனாக வைத்தபடினாலே தாவீது ராஜா சொன்னார் கர்த்தாவே. இந்த ஆண்டில் உம்மை நாங்கள் பலனாக கொள்ள கிருபை தருவீராக. உம்முடைய சமூகம் எங்களுக்கு முன் செல்வதாக. கோணலானவர்களை நேராக்கி தருவீராக. குடும்பங்களிலே காணப்படுகிற பிரிவினைகளை கர்த்தர் சரி பண்ணி கொடுப்பீராக. ஒவ்வொரு ஜனத்துக்கும், ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் நீர் பலனாக இருப்பீராக. இயேசு மூலம் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.